உயர பாக்குறாரு. அண்ணே வாழ்க்கையில் உயர பாருங்க, நல்ல உயர பாருங்க. நான் ஏற்கனவே நல்ல உயரமா தான் இருக்கேன். ஆமா, ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுங்க. ஒரு சந்தடி கேப்ல சந்தடி சாக்குல உள்ள நுழையிற. நாங்க சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவோம்னே. அவர் எனக்கு கொடுக்காம எப்படிப்பா உனக்கு கொடுப்பாரு? திறமசாலிக்கு தாப்பா சமுதாயத்துல இடம். இதெல்லாம் எப்படி கட்டி மேய்க்கிறாங்களோ ஆண்டவா. திறமசாலிகளுக்கு தான் சமுதாயத்துல இடம். உனக்காக நான் எடுக்கணுமா படம்? அண்ணே வணக்கம். வணக்கம். நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன். நிதானமா பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நிதானமா பேசுங்கன்னு ஏன் சொன்னேன்னா, அவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கீங்களே, டயர்டா இருக்க கூடாது, நிதானமா பேசுங்கன்னு சொன்னேன். வேற மாதிரி எடுத்துக்க மாட்டேன்னே. நான் பிறந்து வளர்ந்து இன்னைய தேதி வரலும் பாண்டிச்சேரியில இருக்கிறத தவிர எனக்கு இந்த பழக்கம் கிடையாதுண்ணே. ஒண்ணு சொல்லட்டுமா? நான் கூட நெய்வேலிக்கு பாண்டி, அதை தாண்டி தான் வந்திருக்கிறேன். அதுக்குதான் சொல்ல வரேன். என்ன பாண்டிக்குள்ள நுழையிறவங்க எல்லாருமே அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல ஐயா? ஒரு நிமிஷம். அது பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க யாரும் குடிக்கிறது இல்லையா? இங்க இருந்து போறவங்க தான் அதெல்லாம் சாப்பிடுற வழக்கம். அண்ணே, நான் இப்படி ஒட்டு மொத்தமா இங்க இருக்கிறவங்களை நீங்க இப்படி குறை சொல்லக்கூடாது. குடிக்கிறவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார்கள். அது பாண்டிச்சேரியில மட்டும்தானோ இந்த தமிழ்நாட்டில் விதி பிரிக்காதீங்க. குடிக்கிறவன் எங்க வேணாலும் குடிப்பான், குடிக்காம இருப்பான், எங்க இருந்தாலும் குடிக்க மாட்டான். ஐயா, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 30 ரூபா தான் வித்தியாசம். 30 ரூபா வித்தியாசம்னு பாக்குறீங்களா கணக்கு? இந்த விஷயத்தை சொல்லி தரீங்களா எனக்கு? இது எதுக்கு ஐயா? நமக்குள்ள வேணாம் பிணக்கு. இந்த லொள்ளு தானே வேணான்றது. உங்க லொள்ளு தாங்காம தான் உங்க வீட்டுக்கார அம்மா இங்க அடிச்சு வச்சாங்க. இங்க வந்து இப்படி லொள்ளு பொண்ணா பெருசு. அண்ணா, நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்தேன். நிதானமா பேசுனீங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வயசாச்சு. எனக்கு பாண்டிச்சேரியில தான் இருக்கணும் தவிர எனக்கு அந்த பழக்கம் இல்ல. சத்தியமா சொல்றேன். இந்த பழக்கம் இல்லாத எந்த மனிதனையும் நான் பாராட்டுகிறேன். அதுதான் சொல்றேன். இது ஃபுல்லுன்னோ, இது ஆஃப்னோ, இது கோட்டர்னோ, 60 ml ஒரு பெக்குன்னோ, 90 ml ஒரு கட்டிங்கனோ சத்தியமா எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது. அண்ணா, ஒண்ணுமில்ல, உறவு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல நான் பழைய படம் நிறைய பார்ப்பேன். இப்பயும் பழைய படம் கேடிவில அந்த டிவில ஏதாவது வரும். நான் பழைய படம் பார்க்கற விரும்பி பார்ப்பேன். அதுல என்ன பண்ணுவாங்க, காலையில சேவல் கூவும், பூபாலராகம் பின்னணியில இசைக்கும். அந்த பெண்ணு மனைவி எழுந்து போய் காலையில குளிச்சு முடிச்சிட்டு துளசி மடத்தை சுத்தி கும்பிட்டுட்டு நேரா பெட்ரூமுக்கு வந்து கணவன் தூங்கிக்கிட்டு கணவனுடைய காலை எடுத்து 2 காலையும் தொட்டு கும்பிட்டுட்டு மத்த வேலையை தூங்குவா. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுதுண்ணே. இதுவரையிலும் அந்த கருமம் நடந்ததாவே தெரியலண்ணே. தாங்கங்கிறதால சொல்றியா? இப்ப காலை அடக்குறதுல அந்த காலம் மாடு முட்டும், அதை அடக்கணும். இப்பதான் மனைவியே முற்றால அவளை அடக்குன்னு விட்டுது சமுதாயம். அதான் விஷயம். அதான் காலை. ஒரு நிமிஷம் ஐயா, புளிய அடக்க முடியாட்டியா போகுது. குழம்புக்காவது புளி கரைச்சி இருந்தா அவ வந்து காலை தொட்டு கும்பிட்டுருப்பாயா. குழம்புக்கு கூட புளிய தொட பயப்படுற இந்த ஆண்மகனின் காலை எந்த பெண்ணையா தொடுவாள்? தமிழச்சி, வீர தமிழச்சி. நீ கம்முனு கடை. சும்மா நோயின் நோயின். நான் என் வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இதே வார்த்தையை மனைவியை கம்முன்னு கடன்னு உன்னால சொல்ல முடியுமா? என்ன ஒண்ணும் இல்லைண்ணே, இவங்க எல்லாம் பேசுவாங்க தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வராங்களே, கல்யாணத்துக்கு பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு போறாங்க. நான் எல்லாரும் தான் கேட்கறேன், என்னைக்கா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னைக்காவது துவச்சிக்கிறீங்களா? அதை பேசுறீங்க பேச்சு. ஒரு நாள் பீரோவை திறக்கிறேன்னா எலிசத்தை நாத்தடிக்குது. துவச்சிருக்கீங்களான்னு அவங்கள கேட்கிறேன். நீ துவைக்க வேண்டியதானே? நம்ம வேற கதைக்கு போவோண்ணே. இன்னைக்கு அப்பா அம்மா பாட்டன் பாட்டி மாமா மச்சான்லாம் சொன்னாங்க. எல்லா உறவுகளும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு அப்பா 50 லட்சம் கடன், ஊரை சுத்தி வட்டிக்கு வாங்கிட்டாரு. கட்டி கொடுக்காத 3 தங்கச்சி இவங்க விட்டுட்டு செத்து போயிடுறாரு. அவன் திவசம் கொண்டாடுவான். ஒருத்தர் வருவார், ஏம்பா உங்க அப்பா செத்த நாள் திவசம் கொண்டாடலையா? நானே அந்த ஆளை கொலை பண்ணலாம்னு இருந்தேன், அந்த ஆளா செத்துவிட்டான். இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு, இதை சரி பண்ணி வைக்கிறியா? நான் திவசம் கொண்டாடுறேன்னு சொல்லுவானா இல்லையா? அப்பா கிட்ட சொத்து இருந்தா மகன் காத்துக்கிட்டு இருப்பான் எடுத்துட்டு போக. அப்பா கிட்ட சொத்து இல்லைன்னா அப்பாவே மதிக்க மாட்டான். இத கண்ணதாசன் தெளிவா சொன்னாரு. கூளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ளே சொந்தம் இல்லே. இவ்வளவு அருமையான செய்தி. இந்த சமுதாயத்துல எந்த பிள்ளைக்கு நன்றி இருக்கு? ஒரு தாய் 10 பிள்ளைய பெத்து சோறு போடுறா. ஒரு தாய் 10 பிள்ளைய பெத்து சோறு போடுறா.
10 பிள்ளைங்க ஒரு தாய்க்கு ஒருவேளை சோறு போட வக்கில்லாம முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கறானே, இந்த சமுதாயத்தை பார்த்து எப்படி நன்றி சொல்ல முடியும்? நன்றி சொல்லணும்னாங்களே, நட்புக்கு நன்றி சொல்லணும்னாங்க, சமுதாயத்துக்கு நன்றி சொல்லணும்னாங்க. ஒரு அழகான பாட்டை நீங்க எழுதியிருந்தீங்க. முரண்பாட்டு மூட்டையாக இந்த சமுதாயம் இருக்கிறது. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம்னு நீங்க எழுதினப்ப 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அந்த பாட்டை கேட்டேன். இப்பதான் இவங்க பேசுறதை கேட்டு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. முரண்பாட்டு மூட்டையாக இந்த சமுதாயம் இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல கல்யாணம் ஆகணும்னா இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல ஒரு பதிவு நான் படிச்சேன். அந்த காலத்துல கல்யாணம் ஒரு ஆம்பளைக்கு ஆகணும்னா என்ன கண்டிஷன் தெரியுமா? காட்டுக்கு போய் காட்டுல போய் ஒரு புலிய அவனே அடிச்சு கொன்னு அந்த புலியோட கடவாப்பல்ல புடுங்கிட்டு வந்து அத மஞ்ச கழுத்துல கழட்டி அந்த பொண்ணு கழுத்துல கட்டணும். அந்த வீரனுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க. அப்ப புலி அடிக்கிறதுக்காக 20 பேர் 30 பேர் போனாங்க. அது 5 பேர் தான் திரும்பி வந்தா, மீதி 25 பேருக்கு புலி தாலி கட்டிடுச்சு. அதனால பார்த்தாங்க, புளியை அடிச்சு கொள்றவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்தா வேலைக்காவது, கல்யாணமாக நிறைய முதிர்ந்த வேலைப்பா. இப்பெல்லாம் புளி அடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கணும். எவனும் புளி அடிக்க தயாரா, புளி கரைக்கத்தான் தயாரா இருப்பான். அதுக்குதான் என்ன பண்ணாங்க, புலி அடிக்கிற வேலை வேணாம்பா, அது ரொம்ப கஷ்டம், புலி அவன் அடிக்குது, ரூல்ஸை கொஞ்சம் தளர்த்திக்குவோம். என்ன செய்யலாம், நம்ம ஊருக்குள்ளே காளமாடுக இருக்கு, ஆமா, நல்ல கொம்பை சீவி விட்டு அது கொம்பு முனையில பரிசு பொருளை கட்டி விட்டு அந்த காளமாட்டை எவன் அடக்குறானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு ஒரு சட்டம் கொண்டாங்க. கொஞ்சம் சட்டத்தை தளர்த்தினாங்க. அதன் பிறகுதான் மஞ்சு விரட்டு என்கிற வீர விளையாட்டு தமிழகத்திலே வந்துச்சு. வீரர்கள்லாம் போய் காளை சீரும் காளைகளாக அந்த காளைகளை அடக்குனாங்க. என் பேரு காங்கேயன். காங்கேயன் காளை. எங்க அப்பா ஏன் அந்த பேர் வச்சாருன்னா, என் பையன் காங்கேயன் காளை மாதிரி வீரனா திகழணும்னு பேர் வச்சார். அதனாலதான் சொல்றேன், ஒரு ரகசியத்தை இந்த அரட்டை அரங்கத்துல இதுவரை என் வாழ்நாள்ல சொல்லாத ஒரு ரகசியம், என் அம்மா கிட்ட சொல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்ல, என் மனைவி கிட்ட சொல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல, அண்ணே உங்க முன்னாடி இந்த அரட்டை அரங்கத்துல தமிழக மக்களுக்கு பதிவு செய்யற இது ஒரு ரகசியம், இன்னைக்கு தான் வெளியிடுறேன். இந்த மஞ்சு விரட்டு வீரர்கள் ஆண்கள் அடக்குகிற மிகப்பெரிய வீர விளையாட்டு காளைகளை என்ன சொல்றேன், 2004ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி பாண்டிச்சேரிலிருந்து புறப்பட்டு போய் அந்த மஞ்சு விரட்டுல அலங்காநல்லூர்ல கலந்துகிட்டு ஒரு காளை மாட்ட அல்ல 2 காளை மாடுகளை அடக்கி ஒரு மரத்துல கட்டலாம்னு நினைச்சேன். போறதுக்கு நேரம் இல்ல. நாம தான் கண்ணுக்குட்டியை பார்த்தாலே காத தூரம் ஓடுறோம். ஜல்லிக்கட்டு அள்ளிக்கட்டு ஒண்ணும்ல. பாண்டிச்சேரியில ஒரு நண்பர் இருக்காரு, நல்ல வசதிக்காரர், நல்ல பணம் உள்ளவர். அவர்கிட்ட அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போனா ஒரு 9 மணி காலையில அவரே தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே டீ போட்டு கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரே இட்லி ஊத்தி கொடுத்தாரு. அப்பதான் கேட்டேன், எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, உங்க மனைவி எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அவ கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னாரு. அதனால என்ன, எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே, அது ஒரு பெரிய விஷயமா, நீங்க தான் பெரிய கோடீஸ்வரராச்சே, ஒரு வேலைக்காரியை வச்சு கூடாதான்னு. வேலைக்காரியை வச்சுக்கிட்டதால தான் அவ கோச்சிட்டு போயிட்டான்னாரு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை. இந்த விடாப்பிடியா இருப்பாங்க மனைவிகள், அவங்க தொல்லைதான் தாங்க முடியாது. இந்த உறவுகள்ல பெரிய, நான் இதான் உறவுகளை பெருமையா நான் சொல்லுவேன். ஆனா நன்றி யாருக்கு சொல்றது? மனைவிகள் எப்படி இருக்காங்க இன்னைக்கு? ஒண்ணு இல்ல, என் மனைவி என் மேல எவ்வளவு அன்புள்ளவங்க தெரியுங்களா? என் மனைவி மாதிரி இரக்க குணம் வாய்ந்தவங்க இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. அடிச்சு சொல்லுவேன், என் மனைவி அவ்வளவு இரக்க குணம் வாய்ந்தவன். என்ன அடிச்சுட்டு உட்காந்து அழுவா பாருங்க. இதெல்லாம் ஒரு இரக்க குணம் இருக்குல்ல. இன்னைக்கு காலையில அரட்டை அரங்கத்துக்கு கிளம்புறேன், அண்ணன் டிஆர் அண்ணன் தலைமையில அரட்டை அரங்கம் பேச போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமா புறப்படணும் அண்ணன் சொல்லியிருக்காரு. விட்டு திலகம் விட்டு அனுப்பிச்சு வச்சாங்களா? இல்ல, திலகத்தை தேடினாங்க, கிடைக்கல, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, 2 சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். 2 சப்பாத்தி அழகா என்ன பண்ண, கடகன்னு சாப்பிடணும்னு டக்குன்னு பிக்க முடியல. 2 கையாலையும் பிச்சு பார்த்தா பிக்க முடியல. சுத்தி முத்தி பார்த்தா யாரும் இல்ல. முட்டியை வச்சு அழுத்தி பிச்சு பார்த்தா பிக்க முடியல. காலுக்கு கீழே வச்சு இழுத்துற வேண்டியது. அதை பிச்சு என்னத்துக்கு சாப்பிடுறது? இப்படி கையாலதான் இழுத்து பார்த்தா பிக்க முடியல. என்ன எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், இந்த மாதிரிலாம் சப்பாத்தி செஞ்ச பிச்சிரும் பிச்சு என்ன? அது என் கூட்டமா சொல்லுது, சப்பாத்தியே பிக்க முடியல, சம்சாரத்தையே பிக்க போறேன்ற நிலைமையை எவ்வளவு கேவலமா போகுது பாருங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, வாழ்க்கையில இப்ப சமுதாயம் எப்படி இருக்குன்னா, கீழே யாரோ ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பொட்டுன்னு வண்டி விட்டு கீழே வந்தா ரோட்ல நினைச்சிருக்க சூப்பரா விழுந்தாண்டான் பாருங்க. சிரிக்கிறதுல 2 வகை இருக்கு. கவிஞர் வாலியே சொன்னாரு, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி,
பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. சொன்னார்ல, வயிறு வலிக்க சிரிச்சான் மனுஷன், பிறர் வயிறு எறிய சிரிச்சாக்காரன் படத்தில் மக்கள் திலகம் அவர்கள் நடித்த படத்தில் எழுதிய பாட்டு, புரட்சி தலைவர் பாட்டு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த செல்போன் இருக்கு பாருங்கண்ணே, இது யாராருக்கிட்ட தான் இருக்குன்னு விவசாயம் இல்லாம போச்சு. என்கிட்டே இருக்குன்னா பாத்துங்க, எல்லார்கிட்டையும் இருக்கு. இதுதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதான் நான் பிச்சைக்காரங்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாண்டிச்சேரியில ஒருத்தன் இந்த செல்போனை எடுத்து என்னதான் பேசுறான்னு தெரியல, 1.5 மாசமா காதல் வச்சும் எடுக்கவே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கு, குப்பர் அடிச்சு பேசுறான், மல்லாந்து அடிச்சு பேசுறான், ஓடி ஓடி பேசுறான், உட்காந்து பேசுறான். 1.5 மாசமா பேசுறானே, என்னடா பேசுறான்னு செல்ல பிடிங்க பாக்குறேன், சிம் கார்டே இல்லைண்ணே. அடா பாவிகளா, ஏன் தான் அப்படி பந்தா விடுறாங்களோ தெரியல. இப்ப பசங்களா, இளைஞர் பசங்க பேண்ட் போடுறானுங்க. இதுல சிம் கார்டு இருக்குல்ல, இதுல சத்தியமா இருக்கு. ஓகே, இந்த இளைஞர் பசங்க பேண்ட் போடுறான், புதுசு புதுசா மாடல் வருது. இந்த பக்கம் 10 பாக்கெட், இந்த பக்கம் 10 பாக்கெட். ஒரு பாக்கெட்ல கூட 1 ரூபாய் இல்ல சார். சரி, பணம் தான் இல்ல, பாக்கெட்டாவது இருக்கட்டும், விட்டு போய். ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு, இப்ப குற்றமுடைய சமுதாயத்தை பார்த்து நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. உறவுகளை மதிக்காத தந்தைகளையும் தாய்களையும் அனாதை இல்லத்திலே சேர்க்கிற குழந்தைகளை பார்த்து நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டிய நட்பு இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கிறது. இந்த மோசமான நண்பர்களை பார்த்து நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே முரண்பாட்டு மூட்டையாக இந்த சமுதாயம் இருப்பதால் யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்லை. பொங்கடா சாமி, பொறுத்ததே போதும், இது நன்றி கெட்ட உலகம் என்று கூறி முடிக்கிறேன். ஒண்ணுமில்லை, இப்போ உறவுகள் பத்தி பேசுறாங்களே, ஒண்ணும் சாதாரண ஒரு கழுதை, ஒரு வசதிகார வீட்டுல ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை அவன் என்ன பண்ணுவான், தினமும் அடிப்பான், தினமும் பெரம்படுத்தி அடிப்பான், சாப்பாடும் போட மாட்டான். இன்னொரு கழுதை அதை பார்த்தது, அது ரோட்டோரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க கழுதை. அந்த கழுதை வந்தது, ஏமா டெய்லி அடி வாங்குற, இந்த ஆளுதான் உன்னை போட்டு அடிச்சு கொள்றானே, நீ கரெக்டா என் கூட வந்துரு, நிறைய போஸ்டர் உனக்காக ஏரியா பார்த்து வச்சிருக்கேன், அதை மேஞ்சி நீ பாதி மேஞ்சிக்கோ, நான் பாதி மேஞ்சிக்கிறேன், கொள்கோன்னு உன்னை ஆக்கிடுறேன், இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படாத, உன்னை அடிச்சே கொள்றானே அப்படின்னு அந்த கழுதை கூப்பிட்டுது. அதுக்கு இந்த அடி வாங்கின கழுதை சொல்லிச்சு, ஒண்ணும் இல்லை, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா அந்த ஆளு முந்தா நாள் ஒரு வார்த்தை சொன்னான், அந்த ஒத்த வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு அடியை வாங்கிட்டு நான் உயிரை பணைய வச்சு இந்த வீட்டில் நின்றுட்டு இருக்கேன். என்ன வார்த்தைன்னு அந்த கழுதை கேட்டுச்சு. அந்த ஓனருடைய, கழுதையோட ஓனருடைய பொண்ணு யாரையோ லவ் பண்ணுது போல் இருக்கு. அந்த ஆளு அவனுக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் போன் பண்ணும்போது அந்த ஆள்கிட்ட பேசுறான், அந்த பையன்கிட்ட, டேய் என் பொண்ணை இந்த கழுதைக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பன தவிர உனக்கு கட்டி தர மாட்டேன்டா அப்படின்னு சொன்னான். இந்த கழுதை காதுல வாங்கிடுச்சு. ஒரு நாளைக்கு இது நடக்காதா பாருங்க, அப்படின்னு அது ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாருங்க எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க இன்னைக்கு இந்த சமுதாயம் இப்படி இருக்கு. அண்ணே, நட்பை பத்தி பேசுறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப நட்பு எப்படி இருக்கு தெரியுமா? சென்னையில ஒரு கல்யாணம் நடந்தது. நண்பர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தாக்கா கல்யாணத்துல பெண் அழைப்பு முடிஞ்ச உடனே எழுதப்படாத சட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு. நண்பர்கள்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்க, எழுதப்படாத சட்டம் அது. அவன் மாப்பிள்ள நல்லவன், அவனை 4 நண்பர்கள் சேர்ந்து, டேய் எப்ப பார்த்தாலும் இந்த விவகாரத்தையே பேசிட்டு இருக்க அண்ணே, பாண்டிச்சேரிக்காரன் கொஞ்சம் விட்டுருங்கண்ணே. அதுக்காக விட முடியுமா? கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, சரி பேசுங்க. கொள்கைன்னு ஒண்ணு இருந்தது, எங்கேயோ வச்சிருந்தா காணோம். ஆனா ஒண்ணும் இல்ல, இவன் பெண் அழைப்பு முடிஞ்ச உடனே எல்லா நண்பர்கள்லாம் கூப்பிட்டு, ஏய் நம்ம பல ஊர்ல இருந்து வந்து சந்திச்சிருக்கோம்டா, மாப்பிள்ள உன் கல்யாணம்டா, நாளைக்கு நீ தாலி கட்டிடுவ, உன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்ப, எங்க கூட வரமாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட உட்காந்து தண்ணி அடிறான். ஏய் வாணண்டா, நல்ல கௌரவமான குடும்பமா தெரியுதுரா, எங்க மாமனாரை பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுதுரா, ஒரு அக்கல்ல பை வச்சுட்டு அவர் மனு சுத்திக்கிட்டு இருக்காரா பாவம், அந்த பையில இருக்கிறதா எனக்கு தண்டா வரும் காலையில, அதனால தயவு செய்து இப்ப என்ன குடிக்க கூப்பிடாங்கடா. அதெல்லாம் முடியாதரா, எங்க நட்பணி மதிக்கலனா போடா, எங்களை மதிக்கிற மாதிரினா கொஞ்சம் ஒண்ணு குடிறான். கொஞ்சம் குடிச்சான், அன்புக்காக கொஞ்சம் குடிச்ச உடனே அவனுக்கே பிடிச்சி போச்சு, இன்னும் கொஞ்சம் குடிச்சான். அது இது வம்புக்காக. இன்னொருத்த சொன்னா, எனக்காகடா மாப்பிள்ளன்னா, அவனுக்காக கொஞ்சம் குடிச்சான், நல்லா குடிச்சான் முடிச்சான். காலையில ஐயர் சொல்றாரு, மாப்பிள்ளைய அழிச்சிட்டு வாங்கோன்னாரு. மாப்பிள்ளைய 4 பேர் கைத்தாங்களா தூக்கிட்டு வரான் மன வரைக்கும். அங்க வந்து உட்கார்ந்துட்டு 4 பேருக்கு நன்றி. ஆமா, 4 பேருக்கு நன்றி. அதுக்குதான் எழுதிருப்பாங்களோ தெரியல. தாலி எடுத்து பொண்ணு கழுத்தை கட்டுறது போல மாமியார் பக்கம் திரும்புறான். பொண்ணு பார்த்தா, அடா குடிகார பையலே, உன் கூட வாழறதோட நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்டான்னு அப்படியே கல்யாணத்தை கட் பண்ணிட்டு அங்கிருந்து எழுந்து போனா. இந்த செய்தித்தாள்ல வந்தது, சென்னையில ஒரு கல்யாணம் நின்னு போச்சு. இது நட்பா? ஒரு நண்பனை கெடுத்து சீரழிப்பது நட்பா? ஆபத்துல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறவன் தான் இன்னைக்கு நண்பராக இருக்கிறார்கள்.